அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. நல்லூரில் வீதி தடைகளை மீறி உள்நுழைந்த பௌத்த பிக்குகளின் வாகனம். சொத்து விவரங்களை வெளியிடாத அரசியல்வாதிகள். மருத்துவ உலக மாஃபியாக்களால் குறிவைக்கப்பட்ட ஜாழ் போதனா வைத்தியசாலையின் முன்னாள் அதிகாரி. திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் கோடி ரூபாய் மதிப்புள்ள வரலாற்று சிறப்புமிக்க தாலி திருட்டு. நடுவூர் திருவிழாவின் இறுதி நிகழ்வில் பிரதம அதிதியாக டக்ளஸ். இலங்கையில் இணையவழி விசா முறைமை வெளியானது தகவல். கிளிநொச்சியில் இடம்பெற்ற தமிழ் மக்கள் பொதுச்சபையின் கூட்டம். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் நல்லூர் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு ஆலய வீதிகளில் வாகனம் உட்செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பௌத்த பிக்குகள் சிலர் வாகனத்துடன் உள்நுழைந்தமை சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஆலய வீதிகளில் வாகன போக்குவரத்துகள் மட்டுப்படுத்தப்பட்டும் தடை விதிக்கப்பட்டும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் வீதி தடைகளையும் மீறி நல்லூர் கந்தசுவாமி ஆலய முன்பக்கம் வரை பிக்குகளின் வாகனம் நுழைய அனுமதிக்கப்பட்டமையே சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. மேலும் பொதுமக்களின் வாகனங்களை போலீசார் திருப்பி அனுப்புகின்ற நிலையில் பிக்குகளின் வாகனத்தை உள்நுழைய அனுமதித்தமை குற்றச்சாட்டுக்களை தோற்றுவித்துள்ளது. அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 53 பேர் சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரையில் தங்களது சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் 116 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும். இந்த சொத்து விவரங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்வது வழமையானது ஆகும். நாடாளுமன்ற பணியாளர்கள், தேர்தல் ஆணைக்குழு பணியாளர்கள் மற்றும் பிரதம அலுவலக பணியாளர்கள் ஆகியோரும் சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டதால் ஒட்டுமொத்த மருத்துவ உலக மாஃபியாக்களும் தன்னை குறிவைக்க தொடங்கினார்கள் என யாழ் போதனா வைத்தியசாலையின் முன்னாள் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஐபிசி தமிழுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வைத்தியசாலையில் நடக்கும் அனைத்து குற்றச்செயல்களையும் வெளிக்கொண்டு வர தொடங்கினேன். ஆனால் வைத்தியசாலையில் உள்ளவர்கள் தங்களது வேலைக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்து நீதி அமைச்சிடம் முறையிட்டார்கள். தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நீதியமைச்சுக்கு அழுத்தம் கொடுத்து பதவியிலிருந்து விலக்கினார்கள். நான் பிணவரையில் இருந்த 7 வயது பெண்ணோடு தகாத முறைக்குட்படுத்தியதாகவும் இவ்வாறான 37 வகையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வடமாகாண வைத்திய சங்கம் கடிதம் எழுதினார்கள். இதன் பின்னணியில் யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் சத்தியமூர்த்தி இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் பல 100 வருட காலமாக சோழர் கால தாலி திருட்டு போயுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போர்த்துகேயர் காலத்தில் கோயில் உடைக்கப்பட்ட போது சைவ சமயத்தினரால் பல உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருந்த தாலி கடந்த வாரம் திருட்டு போயுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர். கோயில் நிர்வாகத்தினர் இந்த விடயத்தை அமைதிப்படுத்தி பொதுமக்களை சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர். பல 100 கோடி பெறுமதியான ரத்தினங்கள், வைடூரியங்கள் பொதிக்கப்பட்ட 5 பவுன் தாலி பல பூஜைகள் செய்யப்பட்டு அதிசக்தி வாய்ந்ததாக இருந்தது எனவும் இதை எவராலும் ஈடு செய்ய முடியாது எனவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறு அம்மன் கழுத்தில் இருந்த தாலி திருட்டு போய் சிவனின் சக்தியை செயலிழக்க செய்யப்பட்ட சதியா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இது குறித்து பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் இதுவரையில் போலீசில் முறைப்பாடு கூட செய்யவில்லை என தெரிய வந்துள்ளது. இதேபோல சோழர் காலத்தில் செய்யப்பட்ட பல 100 கோடி மதிப்புடைய 16 பவுன் வைரம், வைடூரியம் பொதிக்கப்பட்ட தங்க நகைகளும் கடந்த காலத்தில் திருட்டு போயுள்ளது. இந்நிலையில் இந்த விடயம் குறித்து மாவட்ட செயலாளர், அரசாங்க அதிபர் என சம்பந்தப்பட்ட தரப்பினர் கவனத்திற்கு பொதுமக்களால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. போலீசாருக்கும் பொதுமக்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடயம் குறித்து ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்து இது தொடர்பாக கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் ஆளுநர் இந்த தாலியை உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
மேலும் தாலி திருட்டு போயுள்ள சம்பவம் குறித்து ஆன்மீகவாதிகளால் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் போர்த்துகேயரிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட தாலி தமிழர்களால் திருடப்படுவதற்கான சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாபெரும் நெடுபூர் திருவிழாவின் இறுதி நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துள்ளார். உலகம் முழுவதும் பறந்து வாழும் நெடுந்தீவின் உறவுகளை ஒன்றிணைத்து பிரதேச அபிவிருத்தியினையும் உள்ளூரில் வாழும் உறவுகளதும் வாழ்வியலை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த திருவிழா நெடுந்தீவில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. திருவிழாவின் இறுதி நிகழ்வான நேற்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டிருந்தார். இதன்போது நிகழ்வை பார்வையிட்டதுடன் அதன் நோக்கம் மற்றும் எட்டப்பட்ட அடைவு தொடர்பிலும் அவதானம் செலுத்தியிருந்தார். இலங்கைக்கு இணையவழி விசா வழங்குவதை உடனடியாக தொடர முடியாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். குடிவரவு திணைக்களத்தின் கணனி முறைமைகளானது புதிய நடைமுறைகள் மற்றும் கட்டணங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி பழைய முறையின் கீழ் விசா வழங்குவதை உடனடியாக தொடர முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அண்மையில் திருத்தப்பட்ட ஒன்லைன் இணையவழி சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் மற்றும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. முன்மொழியப்பட்ட இந்த சட்டம் குறித்து இலங்கையில் பல்வேறு தரப்பினரால் முக்கிய கவலைகள் எழுதப்பட்ட நிலையில் இதில் இணையத்தில் கருத்து வேறுபாடுகள் மீது கூறப்படும் ஒடுக்குமுறையும் சுட்டிக்காட்டியிருந்தது. மேலும் இணையவழி விசா முறையில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காகவும் மற்றும் திருத்தப்பட்ட மசோதா விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் டிரானலஸ் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டமானது நேற்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. 400க்கும் குறையாத பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உட்பட அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த வகையில் காலை 10:15 மணியிலிருந்து மதியம் வரை இந்த இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் முடிவில் மக்களுக்கான கேள்வி நேரம் ஒதுக்கப்பட்டது. இதன்போது மக்களின் கேள்விகளுக்கு தமிழ் மக்கள் பொதுச்சபை பிரதிநிதிகளால் விளக்கம் தரப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எதிர்வரும் சில நாட்களில் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகம்போ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மாலை அல்லது இரவு வேளைகளில் தீவின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.